சங்கீதம் 119 77வது வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார், அதை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால் 77வது வசனத்தின் முன்பகுதி இவ்வாறு இருக்கிறது: நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். நாம பிழைப்பதற்கு ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வேணும். இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் அநேகருக்கு இரக்கம் காட்டுறாங்க. எப்படி இரக்கம் காட்டுறாங்க? அவங்க நேசிக்கிறதுனால சிறு உதவி பண்ணுவாங்க. அந்த சிறு உதவியே இன்றைக்கு அந்த சிறு உதவியை பெற்றவர்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு. இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், நான்லாம் ஹாஸ்டலில் படித்தேன். எனக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு சின்ன உதவி, அவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க மாதம் மாதம் பிள்ளைகளுடைய படிப்பிற்கென்று கொடுத்த அந்த சின்ன உதவி தான். அந்த சிறு உதவி அவங்க பண்ணாங்க. அந்த சின்ன இறக்கப்பட்டு அந்த பண்ண அந்த உதவியினால இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? படித்து நன்றாக இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் இறக்கப்பட்டு செய்யக்கூடிய உதவியே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே என்றால், கர்த்தர் நம் மீது இரக்கம் பாராட்டும் போது, கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 சொல்லுகிறார், உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்கிட்ட அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறோம்? விழுகிறோம். உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி இருந்ததுனால அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், ஒரு பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். அந்த பெரிய அழிவு ஆண்டவர் 3 காரியத்தை வைக்கிறார். கொள்ளை நோய் என்று சொல்லி ஒரு 3 விதமான தண்டனையை கொடுக்கிறார். ஏன்னா தாவீது என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிறார், கணக்கெடுக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு வேதத்தில். இந்த கணக்கெடுக்கணும், ஆனால் இந்த கணக்கெடுக்கிற வேலையை யார் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கு. அதை தாவீது மறந்து என்ன செய்கிறார்னா, அந்த பிரமாணத்தை மறந்து அவர் என்ன செய்கிறார்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாரு, தன்னுடைய தளபதியை கூப்பிட்டு, நீ என்ன செய், ஜனத்தை என்ன செய், மக்கள் கணக்கெடு என்று சொல்லி அனுப்புகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்ததுனால அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், ஆண்டவர் மிகுந்த கோபம் உள்ளவராய் 3 தண்டனையை கொடுக்கிறார். அப்போ தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க எங்களை என்ன செய்யுங்க, அடிங்க. நாங்க எங்களை மற்றவங்க கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க பிழைக்க மாட்டோம். நீங்க எங்களை மற்றவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பிழைக்க மாட்டோம். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எப்பண்டா தாவீது கிடைப்பாரு, எப்பண்டா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு கிடைப்பாங்க, அவங்களை என்ன செய்திருவோம், அடிமையாக்கணும், அவங்கள கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கு. ஆனா உம்முடைய கரத்துல விழுந்தோம்னா எப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி தாவீது, ஆண்டவரே, உம்முடைய கரத்துல விழுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், பிற்பகுதியில ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவர் இரக்கப்படைந்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை என்ன செய்தார்னா காப்பாற்றினார். ஒரு சின்ன ஆபத்தோடு நிறுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நமக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டும். வேதத்திலிருந்து இன்னொரு 2 சம்பவங்களை ஞாபகப்படுத்துகிறேன்.
வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்டு பின்னாடி ஒரு திரள் கூட்டம் போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, 3 நாட்கள் வசனம் கேட்பாங்க. அந்த 3 நாட்கள் வசனம் கேட்ட பிறகு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வனாந்தரமான இடம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பேசுவார். இவ்வளவு பெரிய வனாந்தரமான இடம், இந்த ஜனங்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று சொல்லி கேட்கும்போது சீசர்லாம் சொல்லுவாங்க, இல்லை சாப்பாடு கொடுக்க முடியாது, அப்படியே என்ன செய்திருவோம், அனுப்பிடுவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது, நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசுவார். அப்போ பேசும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, எல்லாருக்கும் வயிறார உணவு கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்னா திருப்தியாக்கி என்ன செய்வார், அனுப்புவார். ஆனால் அந்த இடத்துல சீசர்களை பார்க்கிறோம், இல்லை வனாந்திரமான இடம், நம்ம பணம் எவ்வளோ பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ பேர்த்துக்கு உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த தம்முடைய ஜனங்கள் மீது இரக்கமில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் என்ன செய்கிறார்னா, இல்லை அவர்களுக்கு என்ன செய்யணும், போஜனம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் நம்ம போயிட்டோம்னா அவரிடத்துல கண்டிப்பாக இரக்கங்கள் நமக்கு உண்டு. 3ஆவதாக ஒரே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். வேதத்தில் தெரியும், லோத்துவை குறித்து நம்ம அறிந்திருப்போம். ஆதியாகமத்தில் லோத்துவை குறித்து நம்ம சம்பவம் வாசிக்கிறோம். இந்த லோத்துவுடைய இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது லோத்து சோதம் குமராவில் இருக்கிறாங்க. லோத்துவுடைய மனைவியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் சோதம் குமராவை என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். இப்போ அழிக்க போகிறேன் என்று சொன்னவுடன் அங்க தூதர்கள் வந்து அந்த லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை வெளியே போங்க, நீங்க ஓடி போய் ஜீவன் தப்ப ஓடி போங்கன்னு சொல்லி அவர்களை சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த ஊர்ல அவங்க ரொம்ப அந்த ஒரு ஊர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அவர்களுக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் வேதவசனம் இவ்வாறு இருக்கும், கர்த்தருடைய கண்களில் அவங்களுக்கு இரக்கம் கிடைச்சதுனால ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து என்ன செய்வார், தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய கரத்தை பிடித்து வேகமாக வெளியில் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு போய் ஊருக்கு வெளியே போய் விட்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஊரை தேசத்தை அழிக்க போகிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஊருக்கு போங்க, நீங்கள் அந்த ஊரில் போய் ஜீவன் தப்ப ஓடி போங்க என்று சொல்லி அவர்களை அனுப்புவார். இந்த லோத்துடைய குடும்பம் அந்த பெரிய அழிவிலிருந்து காக்கப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததுனால. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119 சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமே என்றால் இந்த உலகத்துல நாம் பிழைத்திருப்பதற்கு, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு அந்த இரக்கம் நமக்கு உதவியாயிருக்கும். இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் கர்த்தர் தமது இரக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பேற்பட்ட இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் 77வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும், உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, எனக்கு அந்த இரக்கத்தை தாங்க என்று ஜெபித்ததை போல ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற எனக்கும் அந்த இரக்கத்தை தாங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நிச்சயம் இரக்கமுள்ள தெய்வம். இந்த வேளையிலும் உங்களுக்கும் எனக்கும் இரக்கங்களை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தர் தாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.